அம்மா அஜய் தம்பி. அஜய், கல்யாணம் எங்கடா? அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லுடா. டேய் சொல்லடா, கல்யாணுக்கு என்னாச்சு? தலைக்கிட்ட ஒரு ரத்தம், ஏச்சு பூச்ச இல்லம்மா, பயமா இருக்குமா. என்னடா சொல்ற? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. டேய் அஜய், என்னடா சொல்ற? தெரியலம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தெரியலையே. நான் பண்ண பாவத்துக்கு என் பையன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். தம்பி டாக்டர் என்ன தம்பி சொன்னாங்க? கல்யாண தம்பிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? தெரியல. சார், நீங்க தானே கல்யாண் பேஷண்டோட அட்டெண்டர்? நான் தான். டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. லெஃப்ட்ல 2வது ரூம். அம்மா, உங்க நல்ல மனசுக்கு கல்யாண தம்பிக்கு ஒண்ணும் ஆகாதுமா. வாங்க டாக்டரை போய் பார்ப்போம். வாங்க. சார், உங்க பையனுக்கு கையில சின்ன சின்ன சிராய்ப்பு தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தலையில அடிபட்டது தான். என்னாச்சு டாக்டர்? மூளைக்கு போற ரத்த குழாயில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அது மூளையில உறைஞ்சு போயிருக்கு. ஆனாலும் இன்னும் கசிவு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை ரத்த கசிவு நின்று 24 மணி நேரத்துக்குள்ள நினைவு திரும்பாம போயிடுச்சுன்னா கோமா ஸ்டேஜ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அம்மா, அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. மனசை தேத்திக்கிங்க. இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும். பேஷண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் தைரியம் தான். அது எதிரில் இருக்கவங்க மனநிலையை பொறுத்து தான் வரும். நீங்க அழுதீங்கன்னா அவங்க கான்பிடன்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால எப்பவும் பேஷண்ட் முன்னால தயவு செய்து அழாதீங்க. மேபி இன்னொரு ஆபரேஷன் நாளைக்கு பண்ண வேண்டி வரலாம். அது இப்ப சொல்ல முடியாது. பேஷண்டோட பாடி ஹெல்த் கண்டிஷன், கான்சியஸ் இதெல்லாம் வச்சு தான் நாங்க எதையுமே முடிவு பண்ண முடியும். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, யார வேணும்னாலும் வரவைங்க. உலகத்துல இருக்கிற எந்த ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் வரவைங்க. என் பையன் குணமாகணும் டாக்டர், ப்ளீஸ். என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் செய்யறேன் சார். நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். அவர் குணமாகணும்னு தயவு செஞ்சு எல்லாருமே பிரேயர் பண்ணுங்க.